குட் ஈவினிங் மக்களே, வெல்கம் பேக் டு நவீனேஷன் ஸ்டேட்ஸ். ஐயோ, இந்த செபி நம்மளுக்கு நல்லது பண்ணானா இல்லை கெட்டது பண்ணானானே தெரிய மாட்டேங்குது. இப்போ இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செக்ஷன், அந்த சிஏஎஸ் செக்ஷன் கொண்டு வந்தான் பாருங்க, என்ன பண்ணி வச்சுருக்கான், டென்ஷன் ஆகுது. இப்போது நம்மளுக்கு க்ளோசிங் வச்சு தான் நம்ம ஐஎன்லோ மார்க் பண்ணி தான் நம்மளோட என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா? இவன் என்ன பண்ணவான் பாருங்க, தீனு க்ளோசிங் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்சு விட்டவான் பெருசாக. நம்ம என்ன பண்ண முடியும் இங்கே பாருங்க, நம்ம மார்க்கெட் இன்றைக்கி வந்து சப்போர்ட் எல்லாம் உடச்சி இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நாளைக்கு நம்ம இதை உடச்சா கால் ஆப்ஷன், இதை உடச்சா புட் ஆப்ஷன் போவோம். இந்த கடைசி ஒரு இப்படி 150 பாயிண்ட் ஒரே கேண்டில் ஏற்றுனா என்னத்தை பண்ணது? இது என்ன ஏது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இடெய்லர்ஸ் வந்து அந்த கடைசி இதில் வந்து எஃப்ஐஎஸ்டிஎஸ் மேனிப்புலேட் பண்ணனால இடெய்லர்ஸ் அதிகமாக லாஸ் பண்ணாங்க, அதனால இது கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டாங்க. இதில் என்ன ஃபஸ்ட் என்ன கான்செப்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 9:15 3:15 வரைக்கும் மார்னிங் 9:15 3:15 வரைக்கும் நார்மல் மார்க்கெட் எப்போ போல் உங்களுக்கு எல்லாமே நடந்துகிட்ருக்கும். இந்த 9:15 to 3:15 to 3:20 அந்த டைமில் நீங்கள் எந்த ஆர்டரும் ப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் உங்களுக்கு 3:15 3:20 வரைக்கும் எந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினீங்கனாலும் அதை மாடிஃபை பண்ண முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அந்த டைம் வந்து கேஷ் மார்க்கெட் ஸ்டாக்ஸ் வாங்குது, F&O நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஸ்டாக் வாங்குறது அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அந்த 5 நிமிஷம். ஓகே, நீங்கள் வாங்க முடியாது, கொடுக்க முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 3:20க்கு திரும்ப ஓப்பன் ஆகும். அப்போது நீங்கள் மார்க்கெட் ஆர்டர் என்ன வேணுமோ ப்ளேஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். அது அந்த ஆர்டர் எப்படி ப்ளேஸ் ஆகுனா +-3%. நீங்கள் வாங்க ப்ரைஸ்லேருந்து அது பேர் தான் எஃப்என்ஸ் ப்ரைஸ்ன்னு ஒன்று மீன் பண்ணாங்க. எஃப்என்ஸ் ப்ரைஸ்ன்னு மீன் பண்ணி அந்த நீங்கள் 3:20 3:25 வாங்க எல்லாமே +-3% உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும், ஓகேவா? அதுக்கப்புறம் 3:25 3:30 நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3:25 3:30 அந்த பிட்வீன் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்களா தெரியுமா? அதுக்கப்புறம் லிமிட் ஆர்டர் ஒன்று மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண முடியும், மாடிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம்ல, மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது, ஓகேவா? இப்போது அதுக்கப்புறம் இதை வச்சு ஒரு ஆவரேஜ் பேஸ் கண்டுபிடிக்காங்க. ஆவரேஜ் பேஸ் கண்டுபிடிச்சி 3:30 3:35 3 மணிக்கு 3:30க்கு மேலே புதுசாக எந்த ஆர்டர் உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியாது, ஓகேவா? 3:30க்கு மேலே எந்த புது ஆர்டர் உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸ்டாக்குக்கு சொல்லுவேன், F&O நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். 3:30 3:35 எந்த புது ஆர்டர் உங்களால் ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிப்பேன் தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 110 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க, நான் வந்து 120 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கேன். இப்போ என் சைடு வந்து 50 பேர் வந்து 120 ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து 10 பேர் தான் 110 ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. அப்போ ஹையஸ்ட் பையிங் வேல்யூ என்னன்னா 120. அப்போது 120 வந்து அது பைசா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். புரியுதா உங்களுக்கு? எந்த ப்ரைஸில் வந்து எல்லாம் பெட் பண்ணாங்களோ அதை வந்து அவங்க க்ளோசிங் ப்ரைஸை எடுத்து கன்சிடர் பண்ணி க்ளோஸ் பண்ணியாங்க. அப்போ 3:40க்கு F&O க்ளோஸ், 3:40க்கு எப்போ போல் F&O க்ளோஸ் ஆகும், மொத்தமாக க்ளோஸ் ஆகும். இந்த பிட்வீன் இந்த ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாங்க தெரியுமா, இந்த இடத்துல ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாங்க தெரியுமா, இந்த இடத்துல ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணாங்க, இங்கே அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் மாறுது தெரியுமா, இதுதான் கேண்டிலுக்கு காரணம். இதுக்கு என்ன ப்ரோ பண்ணாதுன்னா, சத்தியமாக வழி இல்லை. என்ன சொல்கிறது, இது செபி திரும்ப இவாக் பண்ணுவாங்களா, இவாக் மீன்ஸ் திரும்ப எடுத்துக்குவாங்களா? பட் அது வாய்ப்பு இல்லை. ஒரு டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் தான். நம்ம இப்போ இதில் என்ன பண்ணோன்னா அடாப்ட் பண்ணி பழகிக்கணும், ஓகேவா? இப்போ ஆப்ஷன் பையஸாக இருக்கீங்க. இப்போ இதில் பெரிய அடியே என்னன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு. தீனு பார்த்தீங்கன்னா இதுதான் கேண்டில் வந்தால் அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நேற்று வந்து ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, இன்னைக்கு ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலை. ப்ரைஸில் 84 பாயிண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நேற்று வந்து ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, இன்னைக்கு ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதனால் இதை அடாப்ட் பண்ணி தான் பழகணும். எப்படி அடாப்ட் பண்ணன்னு கேட்டீங்க, ஃப்யூச்சர் டேஸில் இது எப்படி போகுது, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு அடாப்ஷன் கிடைக்கும். இப்போக்கி இந்த 1 மந்த் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த 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 5 மினிட்ஸ் சேட்டில் வச்சு தான் வரையணும். நீங்கள் இந்த ஒரு கேண்டிலை விட்டுங்க. இந்த கேண்டில் விற்றுட்டு நீங்கள் இப்போ நார்மலாக நீங்கள் எப்போ போல் ப்ரைஸ் ஆக்ஷன் வைங்க, எப்போ போல் டேயோட ஐஎன்லோ எல்லாமே வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த 5 மினிட்ஸில் வைங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை விட்டுங்க, ஓகே? நம்ம நார்மலாக இப்படி வைங்க. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க இது எசிஸ்டன்ஸ் நம்பர் 1, இது எசிஸ்டன்ஸ் நம்பர் 2ன்னு. அப்படி இல்லை. இப்போ மொத்த கான்செப்டே மாறுது. இதுதான் எசிஸ்டன்ஸ் நம்பர் 1, இது எசிஸ்டன்ட், இது சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா இதுக்கு மேலே இப்போ மார்க்கெட் க்ளோஸ் வச்சனால இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சு, பட் ஓப்பனிங் இன்னைக்கு இங்கே கொடுத்துச்சு.
அப்போ நான் இன்னைக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்குது, ஓப்பனிங் இன்னைக்கு கொடுக்குதுன்னா இது என்ன கதையில் நடக்குமே தெரியல. இது சொல்ல போனால் அடாப்ட் பண்ணிக்க லேட் ஆகிக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது போ எனக்கு சத்தியமானா நீங்கள் ஃபியூச்சர் சார்ட் போயிங்க. நிஃப்டியோட ஆகஸ்ட் ஃபியூச்சரோ இல்லை ஏதோ ஃபியூச்சர் சார்ட் போய்க்கோங்க. அந்த ஃபியூச்சர் சார்ட்டில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன எப்படியெல்லாம் லைன் வாங்குவீங்களோ அப்படியெல்லாம் லைன் வாங்கிக்கோங்க. அந்த ஃபியூச்சர் சார்ட்டில் இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தால் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அப்போ அதுதான் பண்ண முடியும். ஓகேவா? ஃபியூச்சர் சார்ட்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வருது, அது நிஃப்டி ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு நீங்கள் நிஃப்டியோட சார்ட் செக் பண்ணிட்டு அப்படி என்ட்ரி எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போக்கு வைக்க ஒரே பாசிபிளான நியூஸ். ஓகேவா? இதை பற்றி நம்ம பின்னாடி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதை தாண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து இவங்க செபி வந்து புதுசாக வந்து டெபாசிட் எகெயின்ஸ்ட் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்ட் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு. ஏம்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஃப்ஐஎஸாக இருக்கட்டும், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து டாலர்ஸில் பணத்தை போட்டால் தான் உபி ஸ்ட்ரென்த்தின் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் டாலரில் உள்ள பணம் வருதுன்னா உபி ஸ்ட்ரென்த்தின் ஆகும். 94க்கு உபிஸ் வந்து அப்படி பழைய நிலைமைக்கு வரும், 85, 80, 17 வரும். அதனால் இப்போது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை இந்தியா டாலர்ஸில் உள்ளே கொண்டு வரக்கு எல்லாமான வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி ஒரு உங்களுக்கு ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. என்ன ஸ்டாக்குன்னா ஏர்டெலோட ரிசல்ட் தான் வந்துச்சு. ஏர்டெலோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 37% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அரௌண்ட் 8167 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. எவனும் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். போன வருஷம் இயர் ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7400 கோடி ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ 10,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கேஸோ 2500 கோடி கிட்ட எவனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் போன கோட்டைக்கு பார்த்துக்கிட்டிங்கனாலும் இந்த கோட்டை 800 கோர்ஸ் கிட்ட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ரிசல்ட், மோசம்னே சொல்ல முடியாது. பர்ஃபெக்டான ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு, பர்ஃபெக்டான ரிசல்ட்டு. இண்டஸ்ட்ரியோட பிஇ பார்த்துக்கிட்டிங்கன்னா 43 இருக்குது, அதோட பிஇ 39 இருக்குது. ஆல்மோஸ்ட் பக்கத்தை வந்துச்சு. அதேமாதிரி ஷேவு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நல்லா மேலே போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஜியோ என்னதான் ஜியோ வந்தாலும் அவங்க பக்காவான காம்படிஷன் கொடுக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்களோட ஏர்டெல் சர்வீஸும் எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் இப்போ எனக்கு ஒரே ஒரு ஏர்டெல்லில் என்ன பிரச்சனைனா, இப்போ அன்லிமிட்டெட் 5G கட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக. அதனால மேபி நெக்ஸ்ட் அப்கமிங் குவார்ட்டர்ஸ் ஏதாச்சும் ரீசார்ஜ் சிம் கன்வர்ஷன் நடக்குமா மாறுமான்னு பார்க்கணும். பட் இது ஓவராலாக நல்ல ரிசல்ட்டு, சூப்பரான ரிசல்ட்டு. இதை நம்ம முடிச்சாச்சு, க்ளோசிங் பார்த்தாச்சு, நம்ம நியூஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஃபார்முன்னு திரும்ப ஏதோ ஓப்பன் மாதிரி தனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னன்னு இன்னும் கன்ஃபார்மாக இல்லை. பட் நான் நியூஸஸில் பார்த்தேன். இப்போக்கு எதுவும் அப்டேட் ஆகலை. அப்போ இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்போக்கு எதுவும் அப்டேட் ஆகலை. அப்படி ஏதாச்சும் அப்டேட் ஆனால் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்னுமே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது மக்களே. அந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை இன்னும் முடியல. அது ஒரு மாதிரி புகஞ்சிட்டே இருக்குது. எப்போ எவன் வந்து பெட்ரோல் ஊற்றி பற்ற வைக்க போவான்னு தெரியல. இப்போக்கு லைட்டாக புகஞ்சிட்டே இருக்குது. ஒரு காற்று அடித்தாவோ பெட்ரோல் அடித்தாவோ திரும்ப பற்றிக்கும். அதை நம்ம என்னென்னு பார்க்கணும். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தெரியுது பார்த்தீங்க, அது எல்லாமே செக்கச்சவையின் சவப்பு கலரில் இருந்தது. இந்த கடைசி இந்த புதுசாக சிஏஏ கொண்டு வந்தாங்களா, அதில் வந்து இதில் எல்லாமே பாசிட்டிவாக தெரியுது. ரிலையன்ஸ் இன்றைக்கி நல்லா ஐடி எல்லாம் இன்றைக்கி செமையான ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஃபாலாக தான் இருந்துச்சு. ஓகே, எஃப்ஏஎஸோட டேட்டா இன்னும் வரல மக்களே. எஃப்ஏஎஸோட டேட்டா இன்னும் வரல. ஆகஸ்ட் 3 டேட்டா தான் இருக்குது. ஆகஸ்ட் 4 டேட்டா வரல. மேபி இது அப்டேட் ஆகலைன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம இப்போ நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்டி எடுத்தது செட்டப் பற்றி பேசிட்டு போயிடலாம். இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு ஆஃப் அனால் உங்களுக்கு இங்கே கட் பண்ணாங்க. நம்மளுக்கு இங்கே கட் பண்ணாங்க. ஒரு 10-15க்கு இங்கே உங்களுக்கு கட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆஃப் அனால் இப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன தான் மேலே போனால் இங்கே கீழே கட் பண்ணாங்க. நமக்கு நல்ல இங்கேயும் இப்போ உங்களுக்கு கால் ஆப்ஷனும் கட் பண்ணாங்க, புட் ஆப்ஷனும் கட் பண்ணாங்க. சூப்பரான என்ட்ரி எடுத்தோம். நம்ம இங்கே இதுக்கு பண்ணி கீழே 10% தான் இஸ்க் எடுத்தோம். 10 பாயிண்ட் இஸ்க் எடுத்துகிட்டு நம்ம வச்சது தான் நம்ம வச்சது. நான் வந்து கேட்சப் பண்ணது இன்றைக்கி 25 பாயிண்ட்ஸ் தான் மக்களை கேட்சப் பண்ணேன். ரொம்ப கம்மியாக தான் கேட்சப் பண்ணேன். பிகாஸ் ஆஃப் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ போய் ஆலி கொடுப்பாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ரொம்ப கம்மியாக தான் டார்கெட்டே வச்சேன். அதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஓகே, ஓவலாகவே எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 1200 சம்திங் தான் நம்ம ப்ராஃபிட் எடுத்துடணும். 24 பாயிண்ட்ஸ் கிட்ட கேட்சப் பண்ணிடணும். பட் இன்றைக்கி இந்த செட்டப் படி
டைலிங் ஸ்டாப் லாஸ் இன்றைக்கி நான் டைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். பட் அந்த மார்னிங் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் என்னடா இது மாதிரி இருக்குன்னு சொல்லி டைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணல. டைலிங் ஸ்டாப் லாஸ் ஒரு வேளை நம்ம யூஸ் பண்ணி ஒரு 20 பாயிண்ட்ஸ் டைல் பண்ணிகிட்டே கொண்டு போயினா வி கேன் அச்சீவ் கன்ஃபார்மாக 100 பாயிண்ட்ஸ் கிட்ட அச்சீவ் பண்ணிக்கலாம். ஒரு மேசிவ் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். பட் பண்ண முடியல. மேபி ஃபியூச்சர் டேஸில் நான் பண்ணேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகேவா? சரி நம்ம ஓகே இப்போ பேக் டு நம்ம இது போயிடலாம். இங்கே பாருங்க 50 மினிட்ஸ் வச்சு அப்படி ஒரு பேட்டர்ன் தெரியும். அதனால் நான் 5 மினிட்ஸில் வச்சு சொல்லுவேன். ஓகேவா? நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சரி ஓகே மக்களே. இப்போதைக்கு மக்களே இதுதான் இப்போதைக்கு க்ளோசிங் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் நாளைக்கு வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல தான் 50 பாயிண்ட் கேப் டவுன்னா இங்கிருந்து 50 பாயிண்ட் கேப் டவுனு இல்லை இங்கிருந்து 50 பாயிண்ட் கேப் அப்பு இப்படி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 24,650லேருந்து கேப் அப் கேப் டவுன் நடக்கும். அப்போ இதுதான் நம்ம இப்போ பாயிண்ட்டாக வச்சுக்கணும். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,599 ஐ மீன் 24,600 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,523 இருக்கும். தேர்டு சப்போர்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,427 இருக்கும். ஓகேவா? இதுவே பெரிய ஏஞ்சு தான். இந்த ஏஞ்சு கீழே வருவாங்களான்னு தெரியல. மேபி அடுத்த சப்போர்ட்டு சொல்லிடுவேன். அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,357. நல்லா பார்த்துக்கோங்க. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,000 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நோட் பண்ணி வச்சுட்டு கூட அப்புறமா வச்சுக்கோங்க. 24,357. செகண்ட் சப்போர்ட் 24,427. அதுக்கடுத்த சப்போர்ட் 24,523. அதுக்கடுத்த சப்போர்ட் 24,600. ரெசிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,667 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 27,777. ஓகேவா? ஒரு வேளை உங்களுக்கு இந்த ஐயை உடச்சிச்சுனாவே யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு புள்ளி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கன்ஃபார்மாக புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே போகுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போதைக்கு நம்ம புட் ஆப்ஷன் சைடாக எனக்கு ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட்டு 7 டேஸில் பார்த்தீங்கன்னா கண்ணை மேலே போயிட்டே இருக்கா சம்மந்தம் இல்லாமல். ஓகேவா? இது வந்து இங்கே ஈடேஸ்மெண்ட் எடுத்து இங்கே இந்த கேப் ஃபில்லிங்கு இதெல்லாம் நடந்துக்கணும். எதுவுமே நடக்காமல் போயிட்டு இருக்கான். அதனால் வந்து நான் ரொம்ப புல்லிஷாக இல்லை. ஓகே மார்க்கெட் புல்லிஷாக்கு புல்லிஷான பொசிஷன்ஸ் எடுக்கணும். அதெல்லாம் புரியுது. பட் ஓவராலாக புல்லிஷாக இருக்கணான்னு கேட்டால் புல்லிஷாக இல்லை. எனக்கு சின்னதாக ஒரு டவுன்ஃபால் வந்து ஒரு கீழே லிக்விடிட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஓகே. அதனால் வந்து நான் டவுன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அதனால தான் டவுன் இத்தனை சப்போர்ட் கொடுத்துருக்கேன். மேலே வந்து எண்டே ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். என்னன்னா 24,667 இது. ஓகேவா? ஒரு வேலை இந்த சார்ட் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நீங்கள் ஃபியூச்சர் சார்ட் போய்க்கோங்க. அதே தான் ஃபியூச்சர் சார்ட்டில் அதே மாதிரி லெவல்ஸ் தான் இருக்கும். நீங்கள் பேட்டர்ன் நீங்களே வாங்கிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபியூச்சர் சார்ட் போய்க்கோங்க. சரி பேங்க் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே இது இங்கே வச்சுக்குன்னு வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டி க்ளோசிங் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வச்சுக்குது. அப்போ பேங்க் நிஃப்டிக்கு வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இது ஆக்ட் ஆகும். 57,900 57,900. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 58,724. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் எல்லாம் அசால்ட்டாக போகும். அதனால் ஒரு வேளை இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இங்கே சர்வே பண்ணி புல்லிஷ் ஃபேவாலி கேப்பை போட்டுட்டானா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்படி இல்லை இங்கே கட் பண்ணி பீவிஷ் ஃபேவலி கேப் போட்டோன்னா இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வரைக்கும்னா 57,591 ஐக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் உடைக்கப்போ 57,395 அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் இந்த ஜோனுக்குள்ளே இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. பெரிய கேப் அப் கேப் டவுன் ஆகாதைக்கும். ஓகேவா? அப்படி ஏதாச்சும் பெரிய கேப் அப் கேப் டவுன் வந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு மார்னிங் 8:50க்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம லைவ் 9 o'clock நம்ம லைவில் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு அந்த புதுசாக செபி ரூல்ஸ் மாற்றினால உங்களுக்கு அந்த நிஃப்டியோட க்ளோசிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். அடாப்ட் பண்ணிக்கத ஒரே வழி இல்லை. அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து புதுசாக கொண்டு வரப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி. மெம்பர்ஷிப்பில் ஆல்ரெடி நம்ம நிஃப்டியில் எப்படி என்ட்ரி எடுக்கணும் ஸ்ட்ராட்டஜி போட்டுப்போம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்ம ப்ரொஃபைல் பக்கத்தில் ஜாயின் பட்டனுக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா நிஃப்டியில் நீங்கள் போய் நிஃப்டியில் 2,000 3,000 கொடுத்து லாஸ் பண்ண போவா அங்கே ஜஸ்ட் 179க்கு நீங்கள் அந்த இது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ப்ரொமோஷனலாம் உங்களுக்கு பிடிச்சா வாங்குங்க. இல்லைன்னா இந்த அனலைஸ் பார்த்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது லைக் பண்ணுங்கள். இவ்வளோ அதுவும் பொறுமையாக பார்த்தவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியல. மேபி இவ்வளோ அதுவும் எவ்வளோனா பேசுனதுனால தெரியல. இவ்வளோ அதுவும் பொறுமையாக பார்த்துக்கிங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு லைக் போட்டு போங்க. இப்போ எத்தனை லைக் போதோ அத்தனை பேர் இந்த வீடியோ முழுசாக பார்த்துக்கிங்க நான் நம்பிக்கை வச்சுருக்கேன். அதை தாண்டி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஏதாச்சும் எமோஜி போட்டுட்டு போங்க. ஆர்ட் எமோஜியோ ஏதோ ஒன்று 5 எமோஜியோ ஏதோ ஒன்று போட்டுட்டு போங்க. ஓகே? ஏன்னா கமெண்டெல்லாம் போடப்போ தான் வீடியோ இன்னும் பூஸ்ட் ஆகும்.
ஓகே, எஃப்ஏஓட டேட்டா மட்டும் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இல்லை மக்கள், இன்னும் டேட்டா வரல. மேபி டேட்டா வந்தால் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். மேபி 7:30 டேட்டா வருமானு பார்ப்போம். இவங்க 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ். அதுதான் நீங்கள் வேணுமோ வீடியோ கொஞ்சம் ஈவெண்ட் பண்ணி இன்னொரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பீடாக தான் பேசிப்பேன், ஏன்னா வீடியோ வந்து எனக்கு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பீடாக தான் பேசிப்பேன். ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கோவிஸ் தான் என் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சி ஏதாச்சும் இதுனா நீங்கள் எனக்கு எப்போ வேணுமோ கால் பண்ணலாம், கால் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இன்னும் டேட்டா அப்டேட் ஆகலை. சரி, நாளைக்கு பார்ப்போம் மக்களே. நாளைக்கு மார்னிங் லைவில் பார்ப்போம். ஏதாச்சுன்னா நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.